ப்ரோ இருக்கிறதுல கம்மி ரேட்லயே நல்ல பட்ஜெட் ஃபோன் ஒன்று சொல்லுங்கன்னு கேட்குற எல்லாருமே இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. எதற்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த Realme C11 ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி டீடைல் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இதுதான் C11ஓட பேக்கேஜிங். பாக்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்கு. பாக்ஸோட பாட்டம்ல இதோட MRP ₹9,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட பிரைஸ் அவ்வளோலாம் கிடையாது, ஸோ பயப்படாதீங்க. பாக்ஸோட பேக் சைடில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன், இது என்ன வேரியன்ட், என்ன கலர்னு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீல ஓபன் பண்ணா வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலின்னு ஒரு வெல்கம் நோட் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கைடும் குவிக் ஸ்டார்ட் கைடும் இருக்கு. புல் டேப் யூஸ் பண்ணி போன் எடுத்து ஓரமா வச்சுட்டு பாக்ஸ்ல வேற என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட ஒரு ரெகுலர் 10 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. கேபிள் பார்க்குறப்போ இது உள்ள எல்லோ கலர்ல ஆக்சென்ட் கொடுத்திருக்காங்க. பட் இது அன்பார்ச்சுனேட்டா USB டைப் B கனெக்ஷன், டைப் C கிடையாது. பட்ஜெட் ஃபோன்ஸ்லயும் டைப் C கொடுக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஒரு பேசிக்கான ஃபோன் கேஸ் கூட இது கூட தரல. சிம் இஜெக்டர் டூல் பாக்ஸுக்குள்ள காணும். அப்புறம் தேடி பார்த்தா இதோட பாக்ஸோட பேக் சைட்ல ஹிடனா இருந்துச்சு. ஸோ அவசரப்பட்டு பாக்ஸை தூக்கி போட்டுறாதீங்க. ஃபோன்ல இதோட ஸ்டார் ரேட்டிங் ஹெட்டுக்கு 1.007 பாடிக்கு 0.656 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரை ஃபோன் பின்னாடியே வச்சுக்காதீங்க, எப்பவுமே பாக்ஸ்லயே எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரியல்மியோட C11. ஃபோனோட ஃப்ரண்ட் சைட்லேயே ப்ரொடக்டிவ் ஃபிலிம் கவர் கொடுத்துருக்காங்க. இது மின்ட் கிரீன் வேரியன்ட், பெப்பர் கிரேன்ட்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. வேவ் லைன்ஸ் மாதிரி இல்லை நல்ல ஒரு டெக்ஸ்டர்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை கையில் பிடிச்சிருக்கிறப்போ இந்த லைன்ஸ் நல்ல கிரிப்பு கொடுக்குது. யூஸ் பண்ண இந்த கேப்ஸில் டஸ்ட் சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரியல்மியோட பிராண்டிங் நல்ல பெருசாகவே இருக்கு. ரியர் கேமராக்காக ஸ்கொயர் கட் அவுட்ல டிசைன் இருக்கு. ஃபோனோட வெயிட் 196 கிராம். பில்ட் குவாலிட்டி சாலிடா இருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தா இது யாருமே கம்மி ரேட் ஃபோனுன்னே சொல்ல மாட்டாங்க. ஃபோனோட ரைட் சைடில் பவர் ப்ளஸ் வால்யூம் கீஸ் இருக்கு. பட்டன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ண நல்ல டாக்டைலா இருக்கு. பாட்டம்ல ஹெட்ஃபோன் ஜாக், மைக், சார்ஜர் போர்ட், கூடவே சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்கு. சவுண்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா இல்லைனாலும் நல்லா லவுடாவே இருக்கு. ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்கு. டுவல் சிம் கார்டும் டெடிகேட்டடா மைக்ரோ SD கார்டும் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிறேன். ஃபோனில் எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தரல. ஸோ இதில் ஃபேஸ் அன்லாக்கை எனேபிள் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணுறப்போ கொஞ்சம் டிலே இருக்கு. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டியர் ட்ராப் நாட்ச் இருக்கு. பாட்டம்ல சின் பெருசாகவே இருக்கு. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 88.7%. இதோட ஸ்க்ரீன் ஒரு 6.5 இன்ச் கொண்ட HD+ IPS LCD டிஸ்பிளே. இண்டோர்ல பெருசா தெரியல, பட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்றப்போ டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இது Android 10 பேஸ்ட் Realme UI வெர்ஷன் 1.0ல ரன் ஆகுது. இது பார்க்கறதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரியே தான் இருக்கு. ஸ்டோரேஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருக்கிற 32 GBல 13 GB ஆல்ரெடி யூஸ்டா இருக்கு. ரியல்மி பைசா, ரியல்மி லிங்க், ரியல்மி ஸ்டோர், ரியல்மி கம்யூனிட்டின்ட்டு ஃபோன் கூடயே நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்து இந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பட் ஒரு நல்ல விஷயம், யூஸ் பண்ண வர எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நான் பார்க்கல. ஃபோனுக்குள்ள தேடி பார்த்தா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லை. பிளே ஸ்டோர்ல இருந்து வேற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆஃப் ஆயிருது. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபோன்லயும் பார்த்தது இல்ல. ஏதோ ஒரு கிளிச்சா இருக்கும் போல. ஹோப்ஃபுல்லி அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்புறேன்.
இதுல இருக்கக்கூடிய Helio G35 சிப்செட்டும் 2GB ரேமும் வச்சுட்டு ஹெவி யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நோட்டீஸ் பண்ணக்கூடிய லேக் இருக்கு. ஆனா வெறும் ஃபோன் பண்ண இல்ல மெசேஜ் பண்ண இல்ல யூடியூப்ல கண்டென்ட் பார்க்கறதுக்கோ ப்ரௌசிங் பண்றதுக்கோ இது போதுமா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் சுமார் 5 கோடி டன் ஆஃப் இ-வேஸ்ட் வந்து நம்ம ஜெனரேட் பண்றோம். டைம் பாஸ்க்கு கேம் ஆடணும்னா சப்வே சர்ஃப், ஃப்ரூட் நிஞ்சாலாம் ஆடுறப்போ ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஃப்ரீ ஃபயர் போல பெரிய கேம்லாம் ஆடுறப்போ பயங்கரமா ஹேங் ஆகும். கேமராக்கு வரப்போ இதுல டூவல் கேமரா செட்டப் இருக்கு. ஒன்னு 13 மெகா பிக்சல் வைட், ஒன்னு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். செல்ஃபி எடுக்கிறதுக்காக 5 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டைனாமிக் ரேஞ்ச் செக் பண்ணுறதுக்காக சன்னை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பேக்லைட் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான அவுட்புட் தான் இதுலேருந்து வந்திருக்கு. HDR மோட் எனேபிள் பண்ணதும் கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் பார்க்க முடிஞ்சுது. பட் இதில் இருக்கக்கூடிய குரோமா பூஸ்ட் எனேபிள் பண்ணதும் ஒரு அற்புதமான அவுட்புட் கிடச்சிது. நார்மல் கண்டிஷனையும் இந்த குரோமா பூஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ஒரு கான்ட்ராஸ்டும் வைப்ரண்டான இமேஜும் கிடச்சிது. இதில் டெடிகேட்டடாக டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லை. ஸோ ஜூம் பண்ணி எடுக்கிறப்போ டிஜிட்டல் ஜூம் ஆகி குவாலிட்டி டிகிரேட் ஆகிறது தெரிஞ்சுது. இதில் இருக்கக்கூடிய போர்ட்ரேட் மோட் நல்லா இருக்கு, பட் எட்ஜ் டிடெக்ஷனை ஒழுங்காக பண்ணல. டே லைட்ல எடுத்த செல்ஃபிஸும் போர்ட்ரேட் செல்ஃபிஸும் நல்லாவே இருக்கு. லோ லைட்லையும் சமாளிச்சிருது, பட் நைட் டைம்ல இமேஜ் சுத்தமாக உடஞ்சிருது. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் ஃபிளாஷ் போட்டு எடுக்கிறப்போ நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. நைட் டைம்ல எடுக்கிற பிக் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நைட் மோட் ஆன் பண்ணாலும் பெருசாக ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. இதில் எடுத்த பேனரோமா பிக் அவ்வளோவா குவாலிட்டியாக இல்லைனாலும் நான் பார்த்ததுலே நல்ல வைடான வியூ இந்த ஃபோன்லேருந்து எடுக்க முடிஞ்சுது. வீடியோ குவாலிட்டி பிலோ ஆவரேஜ் தான். டெரஸ்ல இருக்கேன், செம்மையாக காற்று அடிக்குது. ஸோ நடக்கிறப்போ மைக் குவாலிட்டியும் ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியும் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. ஒரு ஆவரேஜான டைம் லாப்ஸ் வீடியோ தான் இதுலேருந்து எடுக்க முடியும். 2 டைம் ஸ்லோ மோஷன் பெரிய குவாலிட்டியா இல்லை, பட் டெஸ்ட் பண்றப்போ எந்த விழுந்து வர சீனை கேப்சர் பண்ண முடிஞ்சுது. கவலைப்படாதீங்க, 2 பேருக்குமே எதுவும் ஆகல. கொஞ்ச நேரத்துல ஒன்றும் ஆகாத மாதிரி திருப்பி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கலர்ஃபுல்லா நிறைய மோட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்-ஆன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேட்டரின்னு பார்க்குறப்போ இதுல 5000 mAh பேட்டரி இருக்கு. லோ ரெசல்யூஷன் டிஸ்பிளேயும் லோ எண்ட் ப்ராசஸர் இருக்கிறதுனால பவர் உங்களுக்கு அவ்வளோ ட்ரெயின் ஆகாது. ஸோ ஃபோனை தாராளமாக மோர் தென் 1 டே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைசிங் வெறும் 7500 rupees தான். பேங்க் ஆஃபர்ல அடிஷனல் 10% டிஸ்கவுண்ட்லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபோன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 பேருக்கு சூட் ஆகும். ஒன்று வெறும் லைட் யூஸ் பண்ணக்கூடிய உங்க பேரண்ட்ஸ் இல்லை வயசானவங்களுக்கு நீங்க ஒரு ஃபோன் கிஃப்ட் பண்ணணும்னா இது கரெக்டாக இருக்கும். செகண்ட், இப்போ கொரோனானால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு மொபைல் தேவை இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய செலவு பண்ணாம கேம் ஆடுறதுக்காக ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இல்லாம ஒரு பேசிக் ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கும். பட் உங்களுக்கு ஹெவி யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மணி போட்டு வேற ஃபோன் வாங்கிக்கோங்க. இந்த ஃபோனுக்கு இந்த பிரைஸ்க்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கணும்னா 10க்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபோனை வாங்கணும்னா வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ஃபோன் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.